நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேப்பரை எரிச்ச சாம்பல் தண்ணியில மொத்தமா கரைஞ்சிடுச்சு. ஆனா துணியால் எரிச்ச சாம்பல் கரையாமலே இருக்கு. அப்படின்னா அங்க எனக்கு வந்த சந்தேகம் நிஜம்தான். அப்ப அந்த ரூம்ல எரிஞ்சது வெறும் காலியான அட்டைப்பெட்டிகள் தான். அங்க வெறும் காலி டப்பாக்கள் மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த ரூமை எரிக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற புடவை எல்லாத்தையும் எடுத்திருக்கணும். அத்தை அவங்களோட தியானத்துல இருக்காங்க. நான் சொன்னாலும் இப்ப உங்களுக்கு கேட்காது. அதனால முதல்ல மீனாட்சி கிட்ட சொல்லலாம். ஹலோ ஹலோ, நான் அருணாச்சலம் வைஃப் பேசுறேன். உங்க கடை நம்பருக்கு ரொம்ப நேரமா கால் பண்ணேன், ஆனா யாருமே அட்டெண்ட் பண்ணல. உங்க கார்டுல தான் உங்க வீட்டு நம்பரை நான் பார்த்தேன். அதனால தான் இந்த நம்பருக்கு கால் பண்ணேன். உங்க கடையில இருந்து கல்யாணத்துக்காக நாங்க சாரீஸ் வாங்கணும்ல. உங்க சாரி எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா 2 சாரில மட்டும் ஃபால்ஸ் தைக்கல. அதனால அதை நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். அதுல மட்டும் ஃபால்ஸ் தைச்சு அனுப்பிடுங்க. அது நாளைக்கு அந்த அருணாச்சலத்தோட பொண்டாட்டி கடைக்கு வருவாங்க. நாங்க 2 பேரும் அவங்க கிட்ட மொத்த புடவைக்கான பணத்தையும் முன்னாடியே வாங்கிட்டோம். நாளைக்கு அவங்களுக்கு புடவை எல்லாம் கொடுக்கலன்னா அவங்க இவரையும் என்னையும் ரோட்டுக்கு இழுத்து சண்டை போடுவாங்க. அகர்வாலோட வைஃப் தான் இப்ப பேசினது. அப்போ மீனாட்சி அவங்களுக்கு புடவை கொடுத்துட்டாங்களா? அப்படின்னா எதுக்கு அப்படி நடிச்சாங்க அன்னைக்கு? அவங்களுக்கு புடவை கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய புடவை எரிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. இங்கதான் இருக்கீங்களா அண்ணி? இத கொண்டு போய் மீனா அண்ணி கிட்ட கொடுத்துறீங்களா? நான் பால் ஸ்டவ்ல வச்சிருக்கேன், உடனே போய் ஆஃப் பண்ணனும். சரி. நாளைக்கு கடன் வாங்கினவங்க எல்லாரும் கடனை திருப்பி கொடுங்கன்னு கேட்பாங்க. உடம்பு மொத்தமா எரிஞ்சிருச்சு. அத்தை, எனக்கு என்ன தோணுதுன்னா அக்கா அவங்களுக்கு பிடிச்ச புடவையை எடுத்துக்கிட்டு வரட்டும். உனக்கு பிடிச்ச சில புடவைங்களை குடவுன்ல இருந்து எடுத்துட்டு வா. அத்தை, நம்ம உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதா நல்லது. போலீஸா? போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். ஏய் கஸ்தூரி, முதல்ல போய் குப்பையை போட்டுட்டு வா, இல்லனா அத்தை உன்னதான் திட்டுவாங்க. போ. என்ன சந்தியா பாத்து?
சந்தியா, என்னம்மா உன் முகம் இவ்வளவு கவலையா இருக்கு? இன்னைக்கு உன்னோட முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? என்னாச்சு சந்தியா? அத்தை, சந்தியா, ஏன் இப்படி சிலை மாதிரி நிக்கிற? கடவுள் வாய் கொடுத்திருக்கிறது பேசதான். என்ன விஷயம்னு சொல்லு. என் கையில எந்த ஆதாரமும் இல்லாம மீனாட்சி தான் இதெல்லாம் பண்ணான்னு என்னால சொல்ல முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் கடவுளே, இப்ப நான் பார்த்தது எல்லாமே பொய்யா இருக்கணும். என்னது இது? இவ்வளவு நேரமா கேள்வி கேட்டுட்டு இருக்க, பதிலே சொல்லாம நிக்கிற. இப்படி எல்லாத்தையும் மனசுலயே வச்சுக்காத. கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல போறியா இல்லையா? சொல்லலைன்னா விட்டு தொலை. எல்லாரும் இந்த வீட்டுல இஷ்டத்துக்கு நடந்துக்கிறீங்க. கஸ்தூரி, பூஜை சாமானெல்லாம் எடுத்து தட்டுல வை. நான் கோவிலுக்கு போய் அர்ச்சனை செஞ்சுட்டு வரேன். இப்பவே எடுத்து வைக்கிறேம்மா. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி முதல்ல டீ குடிச்சிட்டு போங்க. காலையில இருந்து நீங்க எதுவும் சாப்பிடவே இல்ல, எதுவும் குடிக்கவும் இல்ல. இப்படி சாப்பிடாம இருந்து தலைவலி வந்தா அப்புறம் நான் தானே புடிச்சு விடணும். இன்னைக்கு நான் விரதம். போய் பூஜை தட்டை எடுத்துட்டு வா. ஆமா, இன்னைக்கு என்ன விரதம்மா? இன்னைக்கு பௌர்ணமியும் கிடையாது, ஏகாதசியும் கிடையாது. நான் இன்னைக்கு என்னோட புள்ள விக்ரம்காக விரதம் எடுத்திருக்கேன். பாவம், என் பிள்ளைக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருது. கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்சிட்டல. இனி போய் பூஜை சாமான எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா, இப்பவே கொண்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, கடைக்கு போயிட்டு வரல? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் கடைக்கு போன? போக வேண்டான்னு சொன்னேன்ல. அது வந்து அருணாச்சலத்தோட பொண்டாட்டி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க உடனே புடவையெல்லாம் அனுப்ப சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த புடவையெல்லாம் தான். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்க திருப்பி கொடுத்துட்டோம். அவங்க வாய்க்கு வந்தபடி திட்டினாங்க. அந்த அம்மா கடைசி நேரத்துல நாங்க எங்க புடவைய போய் வாங்குறதுன்னு கேட்டாங்க. எங்களுக்கு இருந்த மான மரியாதை எல்லாம் போச்சு. இந்த நிலைமை யாரால வந்ததுன்னே தெரியல. ஆனா நிச்சயமா அவங்க நாசமா போயிடுவாங்க. அம்மா சந்தியா, சொல்லுங்க அத்தை. கொஞ்சம் ஜூஸ் கொண்டு வா. மீனாட்சி, அந்த ஜூஸை குடிச்சிட்டு மாத்திரையை சாப்பிடு. சந்தியா, நீ ஒண்ணு பண்ணுமா. நான் கோயிலிருந்து வரத்துக்குள்ள நீ பூஜையை முடிச்சிரு. கோயிலிருந்து வர நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். சரிங்க அத்தை. கஸ்தூரி, என்ன பண்ற? தட்டுல சாமான் வச்சு கொண்டு வரதுக்கு உனக்கு எவ்வளவு நேரமா? இன்னும் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உண்மை என்னன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மீனாட்சி, நம்ம குடோனை எரிச்சது யாருங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்படியா? யார் அது? அவங்க பேர் என்னன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் அவங்க யாருன்னு முழுசா தெரிஞ்சிடும்.
கொஞ்சம் நில்லுங்கக்கா. அது இல்ல, உங்களுக்கு அத பத்தி எப்படி தெரிய வரும்னு சொல்ல வரீங்க? அது வந்து இன்னைக்கு காலையில நான் குடோனை சுத்தம் பண்றதுக்காக போயிருந்தேன். அப்போ அங்க இருக்கிற செவுத்துல அந்த திருடனோட கை அடையாளம் இருந்தது. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, திருடன் திருட வரும்போது ஏதோ ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போயிடுவான்னு. இந்த திருடனும் அதே தவறதான் செஞ்சிருக்கான். நீங்க வேணா பாத்துட்டு இருங்க. அந்த திருடனோட கைரேகைய வச்சு அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படியா? ஆமா, என்ன செவர் அது? அது வந்து ரூம்குள்ள போன உடனே இடது பக்கமா ஒரு செவர் இருக்குல்ல, அந்த செவர் தான். மீனாட்சி, இது வரைக்கும் நான் இந்த விஷயத்த உன்னை தவிர வேற யார்கிட்டயுமே சொல்லல. அதனால இப்போதைக்கு நீங்களும் இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அத்தை கோவில்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நானே அவங்க கிட்ட இதை பத்தி சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அவங்க அந்த கைரேகையை பார்த்துட்டு 1/2 மணி நேரத்துல யார் திருடன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. 1/2 மணி நேரத்துலயா? சரி, நான் இங்க இருந்து கிளம்புறேன். எனக்கு ரொம்ப மயக்கமா இருக்கு. இத என்கிட்ட கொடுத்துருங்க. ஐயோ கடவுளே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இவர் வேற பேங்க்ல பணம் போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இவர் திரும்பி வரதுக்கு முன்னாடியே நாங்க மாட்டிக்காம இருந்தா நல்லா இருக்கும். இவருக்காக காத்துக்கிட்டு இருந்தா முடியாது. நான் தான் ஏதாவது செய்யணும். எங்க 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. நான் நினைக்கிறது தவறா சரியான்னு தெரியல. மீனாட்சி தன்னோட குடும்பத்தையே இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துவாங்களான்னு ரொம்ப குழப்பமா இருக்கு. அண்ணா. அட விக்ரம், என்னாச்சு? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அது வந்து அண்ணா, அம்மா காலையில் என்கிட்ட 50,000 ரூபா கொடுத்தாங்க. அதை நான் சப்ளையர்கிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு நல்லா தெரியும்ண்ணா. அம்மா கிட்ட 50,000 ரூபா கொடுத்தது நீங்க தானே? என்ன விக்ரம், என்னாச்சு உனக்கு? எப்படி இந்த நன்றி கடனை தீக்க போறேன்னே தெரியலண்ணா. என்னைக்கு மட்டும் நீங்க இல்லைன்னா அதுக்கப்புறம் நான். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசுற நீ? சரி விக்ரம், இப்பதான் சூடா ஜிலேபி போட்டிருக்கேன், வா உட்காந்து சாப்பிடு வா. இவருக்கு தன்னோட குடும்பத்து மேல எவ்வளவு பாசம் இருக்கு. இந்த பாசம் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும். இந்த தப்ப செஞ்சது எல்லாம் மீனாட்சியா இருக்க கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இது எல்லாத்தையும் நிச்சயமா அந்த மீனாட்சி செஞ்சிருக்கவே கூடாது. அந்த தப்புக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது. கோடன் ரொம்ப சுத்தமா இருக்கு. அக்கா கோடனை நல்லா சுத்தம் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல தீ பிடிச்சிருக்குன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த இடத்துல அந்த கைத்தடி எங்க இருக்கு? என்ன மாதிரி ஆளுங்களுக்கு 8-10 பேட்டரி கண்ணுல போட்டாதான் கண்ணு நல்லா தெரியும். எங்க இருக்கா அது?
மீனாட்சி, இங்க என்ன பண்ற? இந்த நேரத்துல என்ன வேலை? அது வந்து சுத்தம் பண்றதுக்கு வந்தேன். மொத்த கோடானியும் சுத்தம் பண்றதுக்காக வந்தேன். எதை சுத்தம் பண்ண வந்த? அது எதை சுத்தம் பண்ணனா எனக்கு புரியல அக்கா. அது வந்து நான் சும்மா தான் வந்தேன். மீனாட்சி, உண்மையை மறைக்கிறவங்களால எப்பவும் நிதானமா பேசவே முடியாது. பேச்சுல நிச்சயமா நடுக்கும் தெரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சொல்றீங்க அக்கா? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் எதுக்காக தேவையில்லாம உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன்? இந்த குடோன் அன்னைக்கு எரிஞ்சு போனதுக்கு வேற யாரும் காரணம் இல்ல, நீதான் அதுக்கு காரணம். ஏன் என் மேல இவ்வளவு பெரிய பழி போடுறீங்க? அதுவும் இவ்வளவு பெரிய பழி ரொம்ப அநியாயம். இங்க பாருங்க அக்கா, எதுக்காக எங்க குடன்ல இருக்கிற புடவைய நான் எரிக்க போறேன்? எங்களுக்கு நஷ்டம் வர நான் ஏன் அதை செய்ய போறேன்? நஷ்டமா? எந்த நஷ்டத்தை பத்தி பேசுற? சொல்ல போனா இந்த விபத்தால உனக்கு ₹1 கூட நஷ்டம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இங்க எரிஞ்சு போனதெல்லாம் புடவையே இல்லாத காலி டப்பா மட்டும்தான். அதனால தானே மீனாட்சி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொன்னதுக்கு நீ வேண்டான்னு சொன்ன. பெரிய மருமகன்றதுனால இப்படி எல்லாம் பழி போடக்கூடாது. அப்பத்துல இருந்து வாய்க்கு வந்தபடிலாம் பேசுறீங்க. நான் இந்த வீட்டுக்கு சின்ன மருமகதான். அதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது. நான் ஒத்துக்க மாட்டேன். இப்படி கீழ்த்தனமான வேலையை நான் நிச்சயம் செய்ய மாட்டேன். நீங்க என்ன வற்புறுத்தி தேவையில்லாம வீண் பழியை என் தலையில சுமத்துறீங்க. இல்ல மீனாட்சி, உன் மேல வீண் பழியை சுமத்தணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. ஆனா உண்மை என்னன்னு நான் நிச்சயம் தெரிஞ்சுக்கணும். நீயே உண்மையை சொல்லிடு. இந்த நேரத்துல கையில இப்படி ஒரு ஈர துணி எடுத்துக்கிட்டு இந்த குடனுக்குள்ள நீ எதுக்காக இப்ப வந்த? இங்க இருக்கிற கைரேகையை நீ அழிக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன சொல்லு. நீ இப்ப செய்ய நினைச்ச வேலை ஒன்னே போதும், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. இந்த உண்மையை மறைக்கிறதுக்காகவும் இதை அழிக்கிறதுக்காகவும் தான் நீங்க வந்த. இங்க இருக்கிறது என்னோட கைரேகை மீனாட்சி. கையளவு நெஞ்சத்தில கடலளவு. கண்ணு தெரியலடா உனக்கு? கண்ணு மண்ணு தெரியாமல சைக்கிள் ஓட்டுவ? உன்ன மாதிரி வயசு பசங்களுக்கு வண்டி ஓட்டும் போது கண்ணு எங்க தானே தெரியல. டே, எங்கடா ஓடுற? நில்லு. ஒருத்தருக்கு நேரம் சரியில்லைன்னா இப்படி சின்ன பசங்க கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டி வரும். மறுபடியும் நான் வீட்டுக்கு போனோம். எல்லாம் அந்த பையனால வந்தது. பாரு, இத நல்லா பாரு மீனாட்சி. நீ மறைக்க நினைச்ச எல்லா உண்மையும் எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. அதுவும் இல்லாம அருணாச்சலத்தோட மனைவி அப்ப போன் பண்ணாங்க. அவங்க உன்கிட்ட ஒரு செய்தியை சொல்ல சொன்னாங்க. நீ அனுப்பின மொத்த புடவையும் அவங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சான். மீனாட்சி, ஏன் இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்ச? உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட எதுக்காக நீ இப்படி பொய் சொல்லி நாடகம் ஆண்ட? இன்னைக்கு நீ சொல்லிருக்கிற இந்த பொய்யால இன்னும் 1000 பொய்கள் நீ சொல்ல வேண்டிய நேரம் வரும். அதுக்கு பதிலா நீ அத்தை கிட்ட போய் உண்மையை சொல்லிடலாம்ல. அத்தையோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறல்ல. அவங்க இடிஞ்சு போயிட்டாங்க. அப்படி இருந்தும் எல்லாருக்கும் உதவியாதான் அவங்க இருக்காங்க. என் புருஷன் தன்னோட தம்பிக்காக கஷ்டப்படுறத நான் என் கண்ணால பாத்திருக்கேன். நீ சொன்ன பொய்யாலதான் எல்லாருக்கும் எத்தனை கஷ்டமோ.
மீனாட்சி, அத்தை சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுவாங்க தான். ஆனா அவங்க சொல்றது எல்லாமே உண்மை. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அததான் அவங்க இப்ப வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. எப்பவும் நம்ம உண்மையை சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல மீனாட்சி. இதெல்லாம் நீ ஏன் செஞ்சேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். பொய் சொன்னா உறவுகளுக்கு மத்தியில உண்மைங்கிறது இல்லாம போயிடும். நம்பிக்கைங்கிறது சுத்தமா இருக்காது. மீனாட்சி, இந்த நிமிஷமே நீ அத்தை கிட்ட போய் தயவு செஞ்சு எல்லா உண்மைகளையும் சொல்லிடு.